நட்சத்திரத்தை பார்த்தனாக்கும் ஆண்டவர் இப்படி சொன்னாராக்கும், இவ்வளோ வாக்குத்தத்தம் பண்ணாராக்கும், இப்படி உடன்படிக்கை பண்ணாராக்கும், ஆண்டவரே சந்திச்சு பேசிட்டு வந்திருக்கோமா, பெரிய சந்ததி உண்டா போதும் சொல்கிறார். ஏன் வானத்தில் வடை சுட்டா இப்படி இங்கே ஆகிற மாதிரி ஏதாவது பேசும். வானத்தின் நட்சத்திரத்தை போல உனக்கு சந்ததி இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு குழந்தை கூட இல்லை, உனக்கும் வயசு ஆகிட்டே போகுது, எனக்கும் வயசாகிட்டே போகுது. இப்போ வானத்தின் நட்சத்திரம் மாதிரி யார் கேட்டா? இப்போது ஒரு பையன் வேணும், நமக்கு ஒரு பையன் வேணும். கடவுள் வானத்தின் நட்சத்திரத்தை காமிச்சார்ன்ற. நான் உனக்கு சிம்பிளாக சொல்கிறேன், உனக்கு நம்மகிட்ட இருக்கா ஒரு அடிமை பெண், அவளை எடுத்து அவளை நீ உன் மனைவியாக்கி உனக்கு அவன் மூலமாக ஒரு குழந்தைய பெற்றுக்க, நம்ம சாகும்போது சொத்தெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு போகலாம். உன் பையன் தானே, உன் மூலமாக பிறந்தவன் தானே, அவன் அனுபவிக்கட்டும் அப்படின்றா. இவனும் பாருங்க, சொல்ல தட்டாதவனா உடனடியா கத்தர்லாம் மறந்து போச்சு, அண்ணாந்து பார்த்தது மறந்துருச்சு, வானத்தின் நட்சத்திரம் மறந்துருச்சு, எல்லாம் மறந்துருச்சு. மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு கரெக்டாக அந்த அடிமை பெண்ணை மனைவியாக்கி ஒரு குழந்தைய அவன் மூலமாக பெற்றுக்கிட்டான். 16ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் இவ்வளோ பெரிய அற்புதமான அனுபவம் பண்ண. வானத்தை அண்ணாந்து பார்த்து கத்த சொன்னார், இவ்வண்ணமாக உன் கற்ப பிறப்பு உன் சுதந்திரவாளியாக இருக்கும், இவ்வண்ணமாக உன்னுடைய சந்ததி இருக்குன்னார். கொஞ்சம் கூட இறங்கல பாருங்க. நீங்கள் நினச்சிங்க விசுவாசித்தான்னு, கிடையாது, இன்னும் விசுவாசிக்கல. 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்கிறான் இந்த பெண்ணின் மூலமாக. 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில காரியங்கள்லாம் நடக்குது. 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவனே நகைக்கிறான். சொல்லி ஒரு கிழவனுக்கு எங்கேயாவது குழந்தை பிறந்திருக்கா, ஒரு கிழவிக்கு ஏதாவது குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி நகைக்கிறான் பாருங்க. அவனுக்கு சந்தேகமும் நகைப்பும் பரியாசமும் உண்டாகிறது கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பற்றி. அப்போ இன்னும் விசுவாசிகள்னு அர்த்தம். கத்தர் திருப்பி அவன்கிட்ட வர்றாரு பாருங்க. 17ஆம் அதிகாரத்தில் திருப்பியும் பேசுகிறாரு. ஏன்னா கத்தர் விடுற மாதிரி இல்லை, அவர் ப்ரோக்ராம் போட்டாருன்னு அவர் மாற்றிக்க மாட்டார். அவர் இவன் வேற ப்ரோக்ராம் போட்டு எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டான் பாருங்க. இஸ்மாயில் பிறந்தாச்சு. அப்போ கத்தர்கிட்ட சொல்கிறான், வானாண்டவர் வானத்தின் நட்சத்திரத்தை விட்டு ஒரு பையன் பிறந்துட்டான், இப்போ ஏற்கனவே இவன் வாழட்டும், இவன் ஆசீர்வதி. இவன் கத்தர் சொல்கிறான், அவனையும் ஆசீர்வதிக்கிறேன், ஆனால் இவன் மூலமாக இல்லை உன் சந்ததி, உன்னுடைய கற்ப பிறப்பு, உன்னுடைய மனைவியாகிய சாராள், அவள் ஒரு குழந்தையை பெறுவாள், அவள் மூலமாக தான் உன் சந்ததியை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அவர் விட மாட்டேன்றார். அவர் பிடிச்சாருன்னா ஒரே பிடி சொன்னால், பரவாயில்ல விடுங்க ஆண்டவரே, வானத்தின் நட்சத்திரம்லாம் கேட்கல யாரும், அப்படி தான் போன்றார். அப்படி தான் இவன் நான் கேட்டான், வானத்தின் ஒன்றும் கேட்கல, அப்படி தான் பண்ணுவேன்றார் கர்த்தர். ஒத்த காலில் நிற்கிறார் அவர்.